வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்று தான் முட்டை. மலிவு விலையில் அதிக புரதச்சத்து, உடலுக்கு சக்தி, தசை வளர்ச்சி, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு உணவு என்பதால் பலரும் தினசரி முட்டையை சாப்பிட்றாங்க. ஆனால் முட்டை எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிறு உப்பசம், அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பலருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும், சிலருக்கு ஏற்படாது. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்க, செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, ஏற்கனவே அலர்ஜி இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அது என்ன உணவு, எந்த சேர்க்கை தவறானது, எப்படி முட்டையை சரியான முறையில் சாப்பிடணும், ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம், எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் தாங்க. இப்போ காலப்போக்கில் எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், எதையோ ஒன்று நோக்கி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை உணவாக முட்டை ப்ளஸ் கேக் ஐட்டமை எடுத்துக்கிறாங்க. கேக்கு, டோனட்டு, இனிப்பு பண்ணு, இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றாங்க. முட்டையோடு சேர்த்து காலை உணவாக இதை சாப்பிட்றாங்க. இது சேர்த்து சாப்பிட்றது நல்லதே கிடையாதுங்க. ஏன்னா முட்டை அதிக புரதச்சத்து கொண்ட ஒரு உணவு. இனிப்பு உணவுகள் எல்லாத்துலேயுமே என்ன சேர்க்குறாங்க, சர்க்கரை சேர்க்குறாங்க. ஸோ இந்த சர்க்கரையும் புரதமும் ரெண்டும் சேரும்போது உடலில் இரத்த சர்க்கரை அளவு வேகமாக உயரலாம். அதனால் உங்களுக்கு உடனடியாக உடலில் சோர்வு ஏற்படும், உடல் எடையும் அதிகரிக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டு உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாருமே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் உடல் பருமனாகி கை வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்துடுது. ஸோ உடல் வெயிட் அதிகமானோன்னு என்ன வந்துடுது, மூட்டு வலி, முழங்கால் வலி, சிலருக்கு கொழுப்பு அதிகமாக சேர்ந்து ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால் இன்னுமே காலை உணவில் நீங்கள் முட்டையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. அது கூட வேறு ஏதாவது ஒரு தானியங்கள் சேர்த்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது யார் ரொம்ப கவனமாக எடுக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் இன்னுமே இதை மாதிரி எடுக்காதீர்கள். அதே மாதிரி ரொம்ப உடல் பருமனாக இருப்பாங்கள்ல, அவங்க இதை தவிர்க்கிறது ரொம்பவே. நீங்கள் நினைக்கலாம், பேக்கரியில் எல்லாத்துலேயுமே கேக்கில் முட்டையும் சர்க்கரையும் தானே சேர்த்து செய்கிறாங்க, அதை நீங்கள் கெட்ட உணவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இது சர்க்கரை அளவை கூட்டும், உடல் பருமனை கொடுக்கும். அதனால் அது ஒரு தவறான சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கெட்ட உணவு விஷமாகும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. அதாவது நீங்கள் சாப்பிடலாம் அந்த உணவை, ஆனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது நல்லது கிடையாது. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் கேக் சாப்பிட்றது ஓகே, முட்டை, கேக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ஓகே. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் கேடு ஆக ஆரம்பிக்கும். அதனால் அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட்டு தாங்க. பலரும் காலை உணவில் முட்டை கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பெக்கான், சாலமி, இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதிகமான உப்பு மற்றும் கொழுப்பு உடலுக்கு சேர ஆரம்பிக்குது. இதை நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இல்லைன்னா அடிக்கடி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் என்ன ஆகும்னா, கலோரி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அடுத்து இதய ஆரோக்கியம் ரொம்பவே பாதிப்பாக்கப்படும், உடல் எடை ரொம்ப கூட ஆரம்பிக்கும். ஆனால் முட்டை ரொம்ப ரொம்ப நல்ல உணவுங்க. ஆனால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் உங்களுக்கு சோடியம், உப்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உங்கள் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ பதப்படுத்தப்பட்ட அந்த இறைச்சி தினசரி சேர்க்குறது நல்ல பழக்கமே இல்லை. முட்டை சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவதாக தவிர்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள் தாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, எக் ஆம்லேட் செய்கிறாங்க, அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. அடுத்து பொட்டேட்டோ சிப்ஸு,
ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பஜ்ஜி, வடை, போண்டா, சமோசா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சேர்த்து சாப்பிட்றாங்க. அதுவும் ஈவினிங் டைம் வந்தாவே போதும், அதாவது முட்டை போண்டா இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது எல்லாமே இப்படி சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் முட்டையும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதிகமான கொழுப்பு வந்து உங்கள் உடலுக்கு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிக கலோரி உங்கள் உடலுக்கு போகும். இதனால் செரிமான சுமை வந்து ஏற்பட்டு உங்களுக்கு இதன் விளைவாக வயிறு கனமான உணர்வு, உடல் சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக டீ, காஃபி தாங்க. பலரும் காலையில் முட்டை சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற வழக்கத்தை வச்சுருக்காங்க. இது சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும், சிலருக்கு செரிமான சிரமத்தையும் ஏற்படுத்தும், சிலருக்கு வயிற்றில் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டீயில் வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது. இந்த சேர்மம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை முழுமையாக உறிஞ்ச விடாமல் பண்ணிடும். நம்ம உடலுக்குள்ளே போக விடாமல் பண்ணுற வேலையை அந்த டீ செஞ்சிடும். ஸோ நம்ம முட்டை சாப்பிட்றதே வேஸ்ட்டு டோட்டலாக. அதனால் முட்டை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் டீ குடிக்கிறது நல்லது. முட்டையோடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம உடலுக்கு போனால் தானே நம்மளுக்கு ஆரோக்கியம். ஸோ முட்டை சாப்பிட்றதே அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் முட்டையும் டீயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமே இல்லை, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க. கொக்கோ கோலா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சோடா, 7up இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து முட்டை கூட சேர்த்து சாப்பிட்றது. எக் சாண்ட்விச் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரியான குளிர்பானங்களை நிறைய பேர் குடிப்பாங்க. இதனால் என்ன ஆகும், இந்த குளிர்பானங்களில் அதிக அளவில் சர்க்கரையும் அதிக கலோரிகளும் இது கொண்டது. ஸோ இதனால் உடல் பருமன் ஏற்படும், இரத்த சர்க்கரை அளவு சடனாக உயர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முட்டை சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு தேர்வு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அடுத்து 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக மது தாங்க. மது அருந்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் முட்டையை ஸ்நாக்ஸை சாப்பிட்றாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சேர்க்கை. மது வந்து கல்லீரலுக்கு வேலையை அதிகப்படுத்திடும். முட்டை வந்து செரிமானத்திற்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா, செரிமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டு வயிறில் உபசம் ஏற்படலாம். அதனால் இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. எக்கு கூட எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது சிலருக்கு என்ன ஆகும்னா, ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும், நெஞ்செரிச்சல் ஏற்படலாம், வயிற்றில் எரிச்சல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தவறான விஷயம் என்னென்னா, முட்டை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையை பச்சையாக குடிப்பாங்க, இல்லைன்னா பாதி வேக வச்சு சாப்பிடுவாங்க. பச்சையாக குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே குடிச்சிட்ருக்காங்க. அதாவது இது வந்து கிராமத்து பகுதியில் இது வந்து இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த நம்மளுடைய சுற்றுச்சூழல் சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிறது வேறு. நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா, முட்டையில் கெட்ட பாக்டீரியாஸ் வருது, பூஞ்சை வருது அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து பச்சை முட்டையோ பாதி வேக வச்ச முட்டையோ சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். முழுவதுமாக வேக வைத்த முட்டையை மட்டும்தான் சாப்பிடணும். சுத்தமில்லாத பச்சை முட்டையில் பலவிதமான கிருமி தொற்று அபாயம் வந்து அதிகரிக்கலாம். ஸோ அதனால் அதை முட்டைங்கிறது நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு நல்லா போகும், எந்த ஒரு கிருமி தொற்றும் வராது. ஹாஃப் ஆயில் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பாதி வேக வச்சா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக உடலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஹாஃப் ஆயில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் சில பல கிருமி தொற்று இருக்குதுல்ல, வந்துடும்ல. அதனால் நீங்கள் முழுமையான வேக வைத்த முட்டையை தான் எடுக்கணும். அடுத்து முட்டையை எப்படி சாப்பிட்டா அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முட்டையோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் என்னென்னா, காய்கறிகள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம், கீரைகள் எடுத்துக்கலாம், முழு தானிய உணவுகள் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம்,
கேழ்வரகு, கம்பு, சோளம் இது எல்லாமே முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் மேம்படும். நீண்ட நேரம் பசி கட்டுப்பாட்டில் இருக்கும். ஊட்டச்சத்து சமநிலையை வழங்குறதுக்கு இது சிறந்த ஒரு உணவுகளாக இருக்குது. ஸோ முட்டையை சாப்பிடும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக சாப்பிடணும். அதே மாதிரி சிறிய குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், கல்லீரல் நோய் இருக்கவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த சேர்க்கையை எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக எடுங்க. இல்லைன்னா இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. அதாவது பொதுவாக பெரியவங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் எடுத்துக்கிறலாம். குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 முட்டை கொடுக்கறதே போதுமானது. அதுக்கு மேலே உங்களுக்கு முட்டை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட போய் உங்கள் உடல்நிலையை காமிச்சு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சூப்பரான உணவுங்க. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டாதான் அதனுடைய முழுமையான நன்மைகளை நம்மளால் பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.